ஒரு கிராமத்தில் ஏழை விவசாயி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் ஆற்றிலிருந்து தன் வீட்டு தேவைக்காக தண்ணீர் எடுத்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவர் 2 பானைகளை தண்ணீர் எடுத்து வருவதற்காக வைத்திருந்தார். அந்த பானைகளை ஒரு நீளமான கம்பின் 2 முனைகளிலும் தொங்கவிட்டு கம்பை தோளில் சுமந்து வருவார். 2 பானைகளில் ஒன்றில் சிறிய ஓட்டை இருந்தது. அதனால் ஒவ்வொரு நாளும் வீட்டிற்கு வரும்பொழுது அந்த ஓட்டை உள்ள பானையில் பாதியளவு நீரே நிரம்பியிருக்கும். ஓட்டை இல்லாத, எந்த குறையும் இல்லாத மற்றொரு பானைக்கு தன்னுடைய திறன் பற்றி பெருமை. குறையுள்ள பானையை பார்த்து எப்பொழுதும் அதன் குறையை கிண்டலும் கேலியும் செய்து கொண்டே இருக்கும். குறையுள்ள பானை அதன் கிண்டலை பொருட்படுத்தாது அமைதியாக இருந்துவிடும். இப்படியே சில வருடங்கள் கழிந்துவிட்டன. ஒரு நாள் கேலி பொறுக்க முடியாத அந்த குறையுள்ள பானை அதன் எஜமானனை பார்த்து, குறையுள்ள என்னை ஏன் இன்னும் சரி செய்யாமல் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டுவிட முடிவு செய்து அவரை பார்த்து அந்த கேள்வியை கேட்டது. ஐயா, என் குறையை நினைத்து நான் மிகவும் வெட்கப்படுகிறேன். உங்களுக்கு தினமும் என் குறையால் வரும் வழியெல்லாம் தண்ணீர் சிந்தி உங்கள் வேலை பளுவும் மிகவும் அதிகரிக்கிறது. என் குறையை நீங்கள் தயவு செய்து சரி செய்யுங்களேன் என்றது. அதற்கு அந்த விவசாயி, பானையே, நீ ஒன்றை கவனித்தாயா? நான் உன்னை சுமந்து வரும் பாதையில் உன் பக்கம் இருக்கும் அழகான பூச்செடிகள் வரிசையை கவனித்தாயா? உன்னிடமிருந்து தண்ணீர் சிந்துவது எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் வழிநெடுக பூச்செடி விதைகளை விதைத்து வைத்திருந்தேன். உன்னிடமிருந்து தினமும் சிந்தி விழும் தண்ணீரில் அவை இன்று பெரிதாக வளர்ந்து எனக்கு தினமும் அழகான பூக்களை அளிக்கின்றன. அவற்றை வைத்து நான் வீட்டை அலங்கரிக்கிறேன், கடவுளின் பூஜைக்கு பயன்படுத்துகிறேன், மீதமுள்ள பூக்களை விற்று பணம் சம்பாதிக்கிறேன் என்றார். இதை கேட்ட அந்த பானை மிகவும் மகிழ்ந்து தன் குறையை எண்ணி வருந்துவதை அன்றோடு நிறுத்திவிட்டது. அன்றிலிருந்து அடுத்தவர் பேச்சை பற்றி கவலைப்படாமல் தன் வேலையை கருத்துடன் செய்யத் தொடங்கியது.